ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னோட கையில இருக்கிறது 2 சூர மீன் நம்ம வச்சிருக்கோம். இதை வச்சு நம்ம சூர மீன் புட்டு செய்ய போறோம். இதை நம்ம அவிச்சு தட்டுல வச்சிருக்கோம். இது எப்படி டேஸ்டியா ருசியா செய்யலான்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த சூர மீனை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தலையை வெட்டி எடுத்துடணும். தலையை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் சைட்லலாம் அந்த குடல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு அவிச்சு நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சான்றது இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரு முள் இருக்கும், அப்புறம் சைடு முள் இருக்கும். வேறு எங்கேயுமே இந்த மீனில் முள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரு முள்ளை எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த சைடில் 1-2 இந்த மாதிரி முள் இருக்கும், அதையுமே நல்லா எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அந்த உதிரி மாதிரி நல்லா பிச்சு வச்சுக்கணும். போட்டு பிசைஞ்சிடக்கூடாது. பிசைஞ்சிட்டோன்னா நமக்கு ஒரு மாதிரி கட்டியாக மாவு மாதிரி போயிடும். ஸோ உதிரி மாதிரி நல்லா பிரித்து நல்லா பிரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம். இது 3த்தையும் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காவையுமே ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. மீன் ரெடியாக இருக்குது. ஆனியன் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானலில் நம்ம 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுவோம் இல்லையா, இப்போ ஆனியன் போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 5 வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு முடித்தோடனே இது நல்லா வதங்கிரும். நம்ம இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மீன் துருவலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடிச்ச உடனே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதானாமா? ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி வச்சு அப்பப்போ நம்ம எடுத்து கிண்டிட்டு நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா புட்டு ரெடி. இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் செஞ்ச இந்த சூர மீன் புட்டை நீங்கள் உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.